வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் டாபிக்ல 35 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஓல்ட் இங்கிலீஷோட பீரியட் பாருங்க, 450 AD to 1100 AD, மிட் 5th century to மிட் 11th century வரைக்கும் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் தான். Old English was spoken by the people of the Anglo-Saxon and Jutes. Anglo-Saxons. Okay. The writing system of Old English include runes and Latin alphabet. So in the runes alphabet வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Germanic invaders. GERMANIC Germanic invaders. INVADERS invaders. Okay. When the Germanic invaders arrived in Britain, they had a writing system known as runes. So in the Latin alphabet வந்து யார் introduce பண்ணாங்க அப்படின்னா, it was introduced by Roman missionaries. ROMAN MISSIONARIES Roman missionaries. Old English has a Latin influence. மிடில் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். ஓல்டு இங்கிலீஷில் லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கு. மெயின் டயலெக்ட்ஸ் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் ஆர் மர்சியன், கென்டிஸ், வெஸ்ட் சாக்சன் அண்ட் நார்த்தம்பிரியா. ஓல்டு இங்கிலீஷ் ஹேஸ் 7 vowels AEIOUI அண்ட் AE. இது வந்து அந்த ஏவையும் ஈயும் சேர்த்து எழுதின மாதிரியான அந்த சிம்பிள். சரிங்களா? The letter with the combination of A and E was called ash. ஸோ அப்போ ஓல்டு இங்கிலீஷோட 7 vowels என்ன அப்படின்னா AEIOUI அண்ட் ஆஷ். ஸோ ஆஷ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இங்கே மாடர்ன் இங்கிலீஷ் ஓல்டு இங்கிலீஷ்க்கான ப்ரொனன்சியேஷன் பார்க்குறோம். ஸோ ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெட்டர்ஸுமே ப்ரொனன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பெல்லிங் வந்து KNEE, ஆனால் ப்ரொனன்சியேஷன் வந்து நீ தான். ஆனால் அங்கே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ப்ரொனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கிளஸ்டர்ஸ், போத் இனிஷியல் கான்சனன்ட்ஸ் வேர் சவுண்டட் இன் வேர்ட்ஸ். ஸோ ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் வந்து சைலண்டெல்லாம் இல்லை, இதையும் ப்ரொனன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் மாடர்ன் இங்கிலீஷில் வந்து பாருங்க ல ர இந்த சவுண்டு தான். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, லார்டுக்கு அவங்க HLA இதையும் ப்ரொனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரேவன் அப்படிங்கிறதுக்கு HRA அப்படிங்கிற இந்த வேர்டையும் ப்ரொனன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து ஃப வ இந்த 2 சவுண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ்ல எஃப் அப்படிங்கிற லெட்டர் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க 5. ஸோ இதுதான் 5க்கான ஸ்பெல்லிங். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் சவுண்ட், ஆனா மிடில் இருக்கிறது வ சவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மாடர்ன் இங்கிலீஷ்ல ஜ ஜ இந்த 2 ப்ரொனன்சியேஷனுக்குமான லெட்டர் வந்து எஸ் தான். ஸோ பாருங்க நோஸ் ஃப்ரீஸ். In Old English, the sound K is always denoted by letter C. There is no usage of letter K for this sound. So Old Englishல வந்து பாத்தீங்க அப்படின்னா க அப்படிங்கிற சவுண்ட் வந்து எப்பவுமே சீல தான் டினோட் பண்றாங்க. ஸோ மாடர்ன் இங்கிலீஷ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும். இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட் க சவுண்ட் CAT, கைண்ட் க சவுண்ட் KIND. ஓகேங்களா? அப்ப நமக்கு இந்த க அப்படிங்கிற சவுண்ட் வந்து மாடர்ன் இங்கிலீஷ்ல சிக்கும் லெட்டர்ல ஆரம்பிக்கும், கேலியும் ஆரம்பிக்கும். ஆனா ஓல்டு இங்கிலீஷ்ல க சவுண்ட் வந்து ஆல்வேஸ் டினோட்டட் பை லெட்டர் சி. ஸோ அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் பெட்டரா புரியும். ஓல்டு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஹேட் நோ சைலண்ட் லெட்டர்ஸ். எவ்ரி லெட்டர் ஆஃப் த வேர்ட் ஆர் ப்ரொனன்ஸ்ட். The vocabulary of Old English is almost purely Germanic. So நிறைய vocabulary எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மானிக் லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ் வேர்ட், மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, இங்க இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த பக்கம் கரஸ்பாண்டிங் டாட்டட் லைன்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து
stone, stone, foot, foot. பட் மாடர்ன் இங்கிலீஷ்ல தான் வந்து நம்ம வந்து இதை வந்து ஓ டிப்தாங் ஓ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து இதை வந்து ஆ சவுண்ட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ ஸ்டான் அப்படிங்கிறது தான் மாடர்ன் இங்கிலீஷ்ல ஸ்டோன். ஸோ இது மட்டும் கிடையாது, வேற வேர்ட்ஸ் லைக் வந்து நம்ம போட்னு சொல்லுவோம், அவங்க வந்து பேட் பிஏடி அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுல ஓ வரதெல்லாம் அவங்க வந்து ஆ சவுண்ட் வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த க சவுண்ட் இங்க பாருங்க, கீன் கின். ஆனா ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து சி அப்படிங்கிற லெட்டர் தான் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து எஸ் கெச் அப்படின்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து எஸ்சி அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சிஜி பாருங்க, இது வந்து மாடர்ன் இங்கிலீஷ்ல இட்ஜி சவுண்ட். இட்ஜ் அப்படிங்கிற மாடர்ன் இங்கிலீஷ் சவுண்டுக்கு வந்து அவங்க சிஜி அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓல்டு இங்கிலீஷ்ல. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓல்டு இங்கிலீஷ் ரிசம்பிள்ஸ் மாடர்ன் ஜெர்மன் இன் இட்ஸ் கிராமர். ஸோ ஓல்டு இங்கிலீஷோட கிராமர் வந்து இப்போ இருக்கிற ஜெர்மன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டு இங்கிலீஷ் ஹேஸ் ஃப்ரீ ஃபிளெக்சிபிள் வேர்ட் ஆர்டர் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்திருக்கு. அப்ப ஓ ஆப்ஜெக்ட் வேர்ப் சப்ஜெக்ட் இல்ல அந்த மாதிரி மாத்தி மாத்தி கூட சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ எதனால இந்த ஃபிளெக்சிபிலிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா டியூ டு இன்ஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a change in the form of a word, especially its ending, that changes its function in the grammar of the language. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோ அப்படிங்கிற வேர்ட் இருக்கு, அது கூட வந்து இஆர் அப்படின்னு ஒரு எண்டிங்கை நம்ம ஆட் பண்றோம், சரிங்களா? இப்போ என்ன ஆச்சு, ஸ்லோ வந்து அட்ஜெக்டிவ், ஸ்லோயரும் வந்து அட்ஜெக்டிவ், ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டுமே வந்து சேம் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். ஆனா இப்போ டீச்ன்னு இருக்கு, டிஇஏசிஹெச், டீச் வந்து வேர்ப், அது கூட ஒரு எண்டிங் இஆர் சேர்த்துனா டீச்சர் நவுனா மாறிடுது, கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் மாறுபடுது இல்லையா? ஸோ ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரி இந்த எண்டிங்ஸ் வந்து நிறைய கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனை மாறுபடும். ஸோ அப்போ ஒரே வேர்டை வந்து சப்ஜெக்டாகவும் அது கூட இன்னொரு சில எண்டிங் ஆட் பண்ணா அதை வந்து வேற ஆர்டருக்கு யூஸ் பண்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு ஓல்டு இங்கிலீஷ்க்கு கிடைச்சிருக்கு. ஓல்டு இங்கிலீஷ் ஹேஸ் நோ சிங்கிள் ஆர் அக்ரீட் ஸ்பெல்லிங் சிஸ்டம். மாடர்ன் இங்கிலீஷ் இஸ் அன் அனாலிட்டிக் லாங்குவேஜ், ஓல்டு இங்கிலீஷ் இஸ் அ சிந்தட்டிக் லாங்குவேஜ். ஸோ அனாலிட்டிக்னா என்ன, சிந்தட்டிக்னா என்ன அப்படிங்கறது அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல பார்க்குறோம். Synthetic language is a language in which syntactic relations within sentences are expressed by inflections. ஸோ என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப், அதாவது சிந்தட்டிக் லாங்குவேஜ்ல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ் வாஸ் எக்ஸ்பிரஸ்டு பை இன்ஃப்ளெக்ஷன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். அதாவது இப்போ புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சென்டென்ஸ். ஸோ இந்த புக்கையும் டேபிளையும் கனெக்ட் பண்றது வந்து ப்ரிப்போசிஷன், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணா அது அனாலிட்டிக் லாங்குவேஜ். ஆனா சிந்தட்டிக் லாங்குவேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்டு எண்டிங்கை மட்டும் மாத்தி மாத்தி போட்டு அந்த சென்டென்ஸை வந்து மீனிங்ஃபுல்லா கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணாம. ஸோ அதை வந்து நம்ம சிந்தட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சிந்தட்டிக் லாங்குவேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேர்டை வச்சு ஒரு ஃபுல் சென்டென்ஸும் சொல்ல முடியுமாமா. அதாவது ஒரு வேர்டு வந்து ரூட் வேர்டா இருக்கும், மீதி வேர்டுக்கெல்லாம் அஃபிக்சஸ் ஒன்னு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியோ இல்ல சஃபிக்ஸ் ஆட் பண்ணியோ மாறி மாறி வேர்ட்ஸ் போட்டு சென்டென்ஸா சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஹங்கேரியன், ஃபின்னிஷ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல எல்லாமே வந்துட்டு இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃப்ளெக்டட் லாங்குவேஜஸ். Analytic language is a language that organizes word and grammar by a strict word order instead of inflections. So analytic மாடர்ன் இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான வேர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுவாங்க. The noun system of Old English was quite complex with 3 genders, masculine, feminine and neuter, and 4 cases known by Latin terms: the nominative, the accusative, the genitive and the dative.
ஸோ இந்த நாலுமே வந்து லாட்டின் டேர்ம். அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. So the nominative case is used as subject, accusative is used as direct object, genitive words is used as possessive, dative words is used as indirect object. The word order. So இப்போ மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நாமினேட்டிவ் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்றது வந்து நம்ம நவுன் இல்லைன்னா ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாய் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பாய் சிங்குலர், பாய்ஸ் வந்து ப்ளூரல். பொசசிவ்னா பாய் போட்டு அப்போஸ்டஃபி எஸ் போடுவோம். ஆனா அந்த இன்ஃப்ளெக்ஷன் காரணமா ஓல்டு இங்கிலீஷ்ல பாருங்க, இது என்ன வேர்டுன்னு உங்களால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதா? நீங்க ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் க சவுண்ட் எப்பவுமே ஓல்டு இங்கிலீஷ்ல சி அப்படிங்கிற லெட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த வேர்டை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இது வந்து கிங். ஸோ இந்த கிங் வந்து சப்ஜெக்ட்ல வரணும், சிங்குலரா வரணும்னா இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூரல் அப்படின்னா ஏஎஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் பொசிஷனுக்கு கிங்குங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்போஸ்டஃபி எஸ் போடுவோம் கிங்ஸ் அப்படின்னு. ஆனா அவங்க வந்து இன்ஃப்ளெக்ஷன் இஎஸ் ஆட் பண்ணுவாங்க. அதே பொசிஷன்ல வந்து ப்ளூரல் அப்படின்னா ஏ ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் ஓல்டு இங்கிலீஷ் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. There are only 3 cases in modern English. They are subjective, objective, possessive. Declension is the forms of a word that change in some languages according to the number, case and gender of the word. Forms of a word அப்படின்னா, அதாவது ஒரு ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இங்கே 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாம். சரிங்களா? ஸோ கீழே பாருங்க, நாமினேட்டிவ் கேஸ், ஜெனிட்டிவ் கேஸ். ஸோ கேஸ் பொறுத்து அந்த வேர்டு வந்து அதோட ஃபார்மை வந்து மாத்திச்சு அப்படின்னா அது நம்ம டிக்ளென்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடியே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். டீச் வந்து வேர்பு, இஆர் சேர்த்துனா டீச்சர் வந்து நவுன். ஓகேங்களா? தான் ஃபார்ம் மாறுறது. ஸோ ஓல்டு லாங்குவேஜில் இருக்கிற டிக்ளென்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன். இது ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஸ்டோன் வந்து நாமினேட்டிவ் கேஸில் இந்த மாதிரி லெட்டர்ஸ் வருது. இங்கே வந்து ஏஎஸ் சேர்த்திருக்காங்க. ஜெனிட்டிவ்ல இஎஸ், ப்ளூரல் ஜெனிட்டிவ் ஏ. இந்த வேர்டு என்னன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாடர்ன் இங்கிலீஷில் எஸ்ஹெச் வர்றது, ஓல்டு இங்கிலீஷில் எஸ்சி அப்படின்னு லெட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன வேர்டு? எஸ், கரெக்ட். பிஷப், பிஐ எஸ்ஹெச்ஓபி அப்படிங்கிற மாடர்ன் இங்கிலீஷ் வேர்டுக்கான ஓல்டு இங்கிலீஷ்னா இந்த வேர்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நாமினேட்டிவ் ப்ளூரலுக்கு எஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜெனிட்டிவ் சிங்குலருக்கு எஸ், ஜெனிட்டிவ் ப்ளூரலுக்கு ஏ. Old English has 3 genders, masculine, feminine and neuter, but they do not correspond to natural gender. அதாவது மாடர்ன் இங்கிலீஷில் வந்து பாய், ஆண்கள் எல்லாமே மேல், பெண்கள் எல்லாம் ஃபீமேல், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி ஈக்குவாலிட்டி கிடையாது. நேச்சுரல் ஜெண்டர் பொறுத்து இவங்க ஜெண்டர் பிரிக்கல. கீழே எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்டோன் அண்ட் விமென் ஆர் மெஸ்குலின், whereas wife is neuter gender. ஓகேங்களா? In Old English, pronouns like thou, thee are used to refer one person. He and you are used to refer more than one person. In Old English, comparative form of adjectives are used with suffix ra. ஸோ நம்ம இதில் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு வந்து இஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஓல்டு இங்கிலீஷில் ஆர்ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சூப்பர்லேட்டிவ்ஸ்க்கு வந்து மாடர்ன் இங்கிலீஷ் மாதிரியே இஎஸ்டியும் வந்திருக்கு, ஓஎஸ்டியும் வந்திருக்கு. In Old English, strong verbs form the past tense by changing their stem vowel. ஸோ ஓல்டு இங்கிலீஷில் ஸ்ட்ராங் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் வேர்பில் சிங், சாங், சங். ஸோ இந்த வவல் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் வேர்ப்ஸ். வீக் வேர்ப்ஸ் இண்டிகேட்டட் பை த அடிஷன் ஆஃப் சஃபிக்ஸ், அதாவது ஒரு எண்டிங் ஆட் பண்ணால் அது வந்து வீக் வேர்ப். நம்ம இதில் இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் இடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இடி யூஸ் பண்ணுற அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே அங்கே வீக் வேர்ப்.
ஆனா அவங்க வந்து ed யூஸ் பண்ணல. அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க? என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க. The past tense of weak verbs end with ode, ede, de. The past participle of weak verbs end with d, od, ed. Many verbs that were strong in Old English are now weak. ஸோ ஓல்ட் இங்கிலீஷ் அப்போ ஸ்ட்ராங் வேர்பாக இருந்ததெல்லாம் அப்படியே காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, வீக் வேர்பாக மாறிடுச்சு மாடர்ன் இங்கிலீஷில். Beowulf is an Old English epic poem consisting of 3,182 alliterative long lines written primarily in the West Saxon dialect of Old English. ஸோ ஓல்ட் இங்கிலீஷில் வந்து இந்த லிட்ரரி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Beowulf தான். The author was an anonymous, unknown. யார் எழுதுனாங்க அப்படின்னு தெரியாது. இட்ஸ் அன் ஆங்கிலோ-சாக்சன் போயட். ஸோ ஸ்காலர்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவரை த பீவுல்ஃப் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியலாகவே பீவுல்ஃப் எழுதுனது யாரு அப்படின்னு தெரியாது. இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா the poem is set in Scandinavia. ஸோ பீவுல்ஃப் ஹீரோ ஆஃப் கீட்ஸ். ஸோ அந்த போயம்ல வந்து பீவுல்ஃப் வந்து he slays the monster named Grendel. ஸோ கிரெண்டல்ங்கிற மான்ஸ்டர் தான் அவர் வந்து டிஸ்ட்ராய் பண்றாரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பீவுல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா கேட்மன் அண்ட் சினவல்ஃப் ஆர் ஆங்கிலோ-சாக்சன் கிறிஸ்டியன் போயட்ஸ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.